உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சாதாரண வீடரை எல்லாத்தையுமே உட்காந்து நம்ம ஓட்டுற மாதிரி மாற்றிக்கிட்டு வரோங்க. இதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்க்குறது ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண வீடரை பைக் வீடராக மாற்றிருக்கிறோம். இதுக்கு பேர் அக்ரி கார்ட்டு, பைக் வீடரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒருத்தர் பைக் வீடர் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க அக்ரி கார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து மத்தியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வீடரை நான் 4 வீல் வீடர் டிராக்டர் மாதிரி மாற்றிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து ஓட்டுறதுல கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிராக்டர் மாதிரியே இருக்கிறதுனால சிரமம் இல்லாமல் ஒரு சிலவங்க ஓட்டுறாங்க. அந்த பைக் வீடரும் ஓட்ட முடியும், ஒரு சிலவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரியும் மாற்றிருக்கிறோம். இது பெட்ரோல் வீடரு. இதே மாதிரி இதில் 9 ஹெச்பிலையும் 4 வீல் வீடராக மாற்றிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 32 பிளேடு போட்டு உழவு பண்ணிக்கலாங்க. பின்னாடி பிளேட் செட்டு போட்டு நம்ம 24 பிளேடு செட்டு போட்டும் உழவு பண்ணலாம். நம்ம சேத்து உழவு எதாவது பண்ணணும்னா பின்னாடி கேஜி வீல் போட்டுக்கணும், முன்னாடியுமே கேஜி வீல் போட்டுக்கணும். ஒரே ஒரு சால் மட்டும் நம்ம பிளேட் செட் போட்டு சேத்து உழவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 பக்கமுமே கேஜி வீல் போட்டுக்கணும். பின்னாடியும் கேஜி வீல், முன்னாடியும் கேஜி வீல். இது சேத்து உழவு பண்ணும்போது மட்டும் ரெண்டு கியர் பாக்ஸ்லையுமே 1வது கியர் போட்டு ஓட்டணும். புழுதி உழவு போடும்பொழுது பார்த்தீங்கன்னா, நமக்கு பின்னாடி இருக்கிறத 1வது கியர் போட்டுக்கணும், முன்னாடி இருக்கிறத 2nd கியர் போட்டுணும் ஓட்டிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பைக் வீடர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அக்ரி கார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நாங்கள் டெப்த் ராடும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். டெப்த் ராடு நம்ம சாதாரணமாக நடந்து ஓட்டுற வீடருக்கு டெப்த் ராடு போட்டு நம்ம அழுத்தி பிடிச்சிட்டு ஓட்டுவோம். அதை நமக்கு சாதாரணமாக பின்னாடி மாட்டிட்டு காலாலேயே பிடிச்சி ஓட்டுற மாதிரியும் பண்ணலாம், இல்லை கையாலேயே பிடிச்சி ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம். இதில் நமக்கு நல்ல ஸ்பீடாக வேலையாகும், ஹை ஸ்பீடில் வேலையாகும். இந்த வீடரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ராலி மாட்டி ஓட்டலாம், அப்புறம் பம்பு மாட்டி ட்ராலி மாட்டி லோடு அடிக்கலாம், அப்புறம் வாட்டர் பம்ப் மாட்டி தண்ணி அரைக்கலாம், ஹெச்டிபி பம்பு மாட்டி மருந்து அடிக்கலாம், ஹெச்டிபி பம்ப் மாட்டி ஏதாவது வாட்டர் வாஷ் பண்ணுற வேலைக்கும் பண்ண முடியும், வாட்டர் வாஷ் பண்ணலாம். இல்லைன்னா மிஷின் எல்லாத்தையும் கழுவுறது இருந்தாலும் அந்த ஹெச்டிபி பம்ப் மாட்டி மிஷின்லாம் கழுவலாம், வண்டி கழுவுறது அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பண்ண முடியும். மருந்தும் அடிச்சுக்கலாம் ஹெச்டிபி பம்ப் மாட்டி. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 அடி உயரம் போகும். அதுக்கப்புறம் நம்ம 6 அடி 7 அடி ஆள் இருக்கிறாங்கனாக்கா அது பைப்பு ஒரு 2 அடினா மொத்தமாக ஒரு 45 அடி அந்த உயரத்துக்கு மருந்து அடிக்கிறதுக்கு மரங்களுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறதுக்கு ஈஸியாக மருந்து அடிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராலி மாட்டியும் லோடு அடிச்சுக்கலாம். ட்ராலி மாட்டி இந்த 4 வீல் வீடர்லேயும் ட்ராலி மாட்டி ஓட்டலாம், பைக் வீடர்லேயும் ட்ராலி மாட்டி ஓட்டிக்கலாம். லோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 1/2 டன் பாசிங் கொடுக்குறோம். லைட் வெயிட்னா பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் ஒரு கூச்சி சொருவிட்டு சைடில் நீங்கள் பலகை எதாவது வச்சு கட்டிக்கணும் ஓட்டிக்கலாம், லைட் வெயிட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம உழவு ஓட்டும் பொழுது கேஜி வீல் போட்டும் ஓட்டலாம், பின்னாடி பிளேட் செட் மாட்டியும் ஓட்டலாம். பிளேட் செட் மாட்டி ரிவர்ஸில் மாட்டி ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், இது இல்லாமல் வைப்ரேஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். இதில் முன்னாடி போடுறது மட்டும் பார்த்தீங்கன்னா 32 பிளேட் போட்டு தரோம். பின்னாடி போடுறது பிளேட் செட் வேணுனாலும் வாங்கிக்கலாம், நீங்கள் கேஜி வீல் வேணுனாலும் வாங்கிக்கலாம், உங்களுடைய ஆப்ஷன் தான். நீங்கள் சேத்து உழவு இருக்குதுன்னா கேஜி வீல் வாங்கிக்கலாம், சேத்து உழவு இல்லை அப்படின்னா பிளேட் செட்டே போட்டுக்கலாம். ஒரே சாலில் 2 சால் ஓட்டின மாதிரி இது மெர்ச்சினே போகிறதுனால 2 சால் ஓட்டின மாதிரி உங்களுக்கு இப்போ நல்லா உழவாயிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது இப்போ 7 ஹெச்பி சாதாரணமான நம்ம வீடரை பெட்ரோல் வீடரை 2 கியர் பாக்ஸ் மாட்டிட்டு நம்ம டிராக்டர் மாதிரி மினி டிராக்டர் மைக்ரோ டிராக்டர் மாதிரி பண்ணியிருக்கிறோம். அதனால் மக்களுக்கு லோ காஸ்ட்டில் டிராக்டர் வாங்க முடியாதவங்களுக்கு, அப்புறம் பவர் டில்லர் வாங்க முடியாதவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்லேயே அதே மாதிரி நம்ம வாங்கி வச்சு வேலை செய்கிறதுக்கு சிறு விவசாயிகளுக்கு, ஏழை விவசாயிகளுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக நம்ம செலவழித்து வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை வாங்கி பயனடைகிறவங்க பயனடையலாம். இதில் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே பண்ண முடியும். உழவு ஓட்டுறது, அப்புறம் சேத்து உழவு பண்ணுறது, ட்ராலி மாட்டி லோடு அடிக்கிறது, பானி ஓட்டுறது, மல்ச்சிங் ஷீட்டு போடுறது, வாட்டர் பம்பு மாட்டி அவசரத்துக்கு எங்கேயாவது தண்ணி அரைக்கிறது, இது மாதிரி எல்லா வேலையுமே பண்ண முடியும். நன்றி. வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி.